ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ANSYS 19.2ல் ஒரு கேன்டிலிவர் பீம் ஐ செக்ஷன் உள்ள பீமை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார் இதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்ற டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ANSYS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் இருக்கும், போய் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ANSYS இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே சர்ச்சில் போயிட்டு மெக்கானிக்கல் APTL அப்படின்னு சர்ச் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் லான்ச்சர்னு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து ANSYS மல்டிஃபிசிக்ஸ் 2 செட் பண்ணிக்கோங்க. ஜாப் நேம் வந்து டுட்டோரியல் 3 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எது வேணாலும் கொடுத்துருக்கலாம். இப்போ ரன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ANSYS வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து லோட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு ப்ராப்ளத்தோட ரீட் பண்ணிட்டு வந்துடலாம். A steel cantilever I section beam is loaded as shown in figure. பார்த்தீங்களா தெரியும், இது வந்து ஒரு கேன்டிலிவர் பீமு. அதோட செக்ஷன் வந்து இதோட கிராஸ் செக்ஷன் தான் இங்கே வந்து டிராயிங்கில் தனியாக கொடுத்துருக்காங்க. ஐ செக்ஷன் யங்ஸ் மாடலஸ் ஃபார் பீம் இஸ் 2 × 10⁵ Nm². அதாவது நமக்கு தெரியும் ஸ்டீலோட யங்ஸ் மாடலஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாய்சன் ரேஷியோ வந்து கொடுக்கல, நம்ம வந்து 0.27 அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட் த டிஃப்ளெக்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ். இதில் வந்து எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் ஆகுது, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். சரி, வாங்க இப்போ ப்ரிஃபரன்ஸில் போய்க்கோங்க. அதில் வந்து ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சரை கிளிக் பண்ணி கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரீ ப்ராசஸர்னால் ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ண போகிறோம். அதில் எலிமெண்ட் டைப்பு, நெக்ஸ்ட்டு ஆடு டெலிட்டில் போயிட்டு இங்கே ஆட் எலிமெண்ட் அப்படின்ற கொடுத்தீங்களாக்கும் இப்போ வந்து பீம் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். பீம் வந்து என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா 2 node 18080 இதான் செலக்ட் பண்ணணும். கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. க்ளோஸ். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா பீமோட மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதில் மெட்டீரியல் மாடல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்ட்ரக்சரில் கொடுக்க போகிறோம். அதில் லீனியரு, எலாஸ்டிக்கு, அதில் ஐசோட்ரோபிக். இப்போ எவ்வளோ யங்ஸ் மாடலஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 × 10⁵ Nm². நம்ம எல்லாமே நியூட்டன்லையும் எம்எம்லையும் கொடுத்துக்குருவோம். எப்படி கொடுக்குறது அப்படின்னா 2e⁵ அப்படின்றதான் அதுக்கு மீனிங்கு. நெக்ஸ்ட் பாய்சன் ரேஷியோ வந்து அஷ்யூம் பண்ண சொல்லிட்டேன். அப்போ 0.27. கிளிக் ஓகே. ஒரு மெட்டீரியல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து என்ன செக்ஷன் அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கு செக்ஷனில் போய்க்கோங்க. செக்ஷனில் பீமோட செக்ஷன் தான் கொடுக்க போகிறோம். அதில் காமன் செக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ காமன் செக்ஷன் நேம் வந்து ஐடி வந்து 1 தான் அஷ்யூம் பண்ணிடுச்சு. இந்த சப் டைப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்களாக்கா உங்களுக்கு என்னென்ன செக்ஷன் பாசிபிளாக இருக்குது அப்படின்றது வரும். நம்ம வந்து ஐ செக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஐயை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். இந்த ஆப்செட் இதெல்லாம் எதுவும் மாற்றிடாதீங்க. இப்போ W1 அப்படின்றது என்ன வேல்யூ அப்படின்னா இந்த பீமோட கீழே பாட்டமில் எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டு வருவோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இந்த பார்த்தீங்களா தெரியும் 100 mm இருக்குது, மேலே வந்து 60 mm இருக்குது. அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். W1 வந்து 100, நெக்ஸ்ட் W2 வந்து பார்த்தோம் 60 mm இருக்குது அப்படின்னு. அப்போ 60. நெக்ஸ்ட் W3 அப்படின்றது இந்த பீமோட டோட்டல் லென்த்து. பார்த்தாலே இது உங்களுக்கு தெரியும், W3ன்றது டோட்டல் லென்த்து. அப்போது இந்த இதை கிளிக் பண்ணி எவ்வளோ டோட்டல் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 100 mm வந்து இருக்குது. டோட்டலாக W3 வந்து 100 mm இருக்குது. நெக்ஸ்ட்டு T1ன்றது இந்த பீமோட எவ்வளோ வித்து இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் T2ன்றது மேலே இருக்கிறது டாப்போடது. அப்போ T1 T2 எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். T1 வந்து 20 mm இருக்குது, T2 வந்து 20 mm தான் இருக்குது. அப்போது T1 வந்து 20, நெக்ஸ்ட் T2 வந்து 20 பார்த்தீங்களா தெரியும். நெக்ஸ்ட் T3 வந்து இந்த நடுவில் இருக்க சென்டரோட வித்து அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 20 mm தான் அதுவும் இருக்குது. அப்போ இந்த T3 வந்து 20 அப்படின்ற செட் பண்ணி கிளிக் ஓகே. இப்போ கொடுத்தீங்களாக்கும் நான் பீம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளத்தை வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதாவது மாடலிங்கில் போய்க்கோங்க. அதில் கிரியேட்டில் கீ பாயிண்ட், ஏன்னா ஒரு கீ பாயிண்ட் இருந்தால் தான் நம்ம அந்த ப்ராப்ளத்தை வந்து ட்ரா பண்ண முடியும். இப்போ இன்ஆக்டிவ் சிஎஸில் ஃபஸ்ட்டு ஐடியோட நம்பர் வந்து நான் 1 அப்படின்ற கீ பாயிண்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு எந்த பாயிண்டில் அப்படின்னா ஆர்ஜின் பாயிண்ட், அதாவது 0,0,0 அந்த பாயிண்டில் வந்து ஒரு நோடு வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது
அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் குடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நோடு வந்து இதான் நம்ம ஃபர்ஸ்ட் நோடா எடுத்திருக்கோம். செகண்ட் நோடு வந்து 0.5 மீட்டர்ல செகண்ட் நோடு இருக்கு. அதாவது நம்ம எப்படி குடுக்கணும் அப்படின்னா, எம்எம்ல குடுக்கணும். அப்ப செகண்ட் நோடு வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல 500 எம்எம் இருக்கு. ஐடியா வந்து 2 அப்படின்றத மாத்திக்கலாம். கிளிக் ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடலிங்ல கிரியேட்ல லைன் வந்து நம்ம டிரா பண்ண போறோம். அதுல லைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைன்ல போயிட்டு இங்க தெரியும். அதுல லைன் ஸ்ட்ரைட் லைன், அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுக்க போறோம். அதாவது கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்களாக்க ஒரு லைன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லைன் கிரியேட் பண்ணா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஆன்சர் வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டா வரணும் அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டை ஒரு 10 எலிமெண்ட்டா வந்து டிவைட் பண்ணி அதை மறுபடியும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு மெஷிங்ல போய்க்கங்க. அதில் சைஸ் கண்ட்ரோல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேனுவல் சைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லைனை வந்து நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். அப்போ லைனில் கிளிக் பண்ணிவிட்டு பிக்டு லைனை இந்த லைனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ கேட்கும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட். அப்போ எவ்வளோ எலிமெண்ட்டை வந்து டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா 10 எலிமெண்ட்டா வந்து டிவைட் பண்ண போகிறோம். அப்போ கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து மிட் பாயிண்ட் அப்படின்ற மீன் பண்ணுறதுக்கான எம்முன்னு இருக்குது. இது ஃபர்ஸ்ட் நோடு, இது செகண்ட் நோடு. 10 எலிமெண்ட்டை டிவைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு மெஷ் டூலில் போயிட்டு மெஷ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணி கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் லோடு இதெல்லாம் எங்கெங்கே அப்ளை ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ராப்ளத்தை பார்த்து வந்துடலாம். இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நோடு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். செகண்ட் நோடில் வந்து 50 கிலோநியூட்டன் லோடு வந்து ஆக்ட் ஆகணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நோடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி சொல்யூஷனில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டிஃபைன் லோட் அப்படின்ற போய்க்குங்க. அதில் அப்ளை அப்படின்றதுல போயிட்டு ஸ்ட்ரக்சரல் அப்படின்றதுல போயிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதில் ஆன் நோடு கொடுக்கலாம். இல்லைனா கீ பாயிண்ட், நான் ஆன் கீ பாயிண்ட்டே கொடுத்துக்கிறேன். எந்த பாயிண்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்து கிளிக் ஓகே அரெஸ்ட் பண்ண போகிறோம். எந்த பக்கம் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னா ஆல் டிஓஎஃப் அப்படின்ட்டு கொடுத்தீங்களாக்கும் எந்த மூவ்மெண்ட்லையுமே வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. கிளிக் ஓகே. பார்த்தீங்களாக்கும் அதை மீன் பண்ணி ஒரு சிம்பிள் வந்து கிரியேட் ஆயிருக்கா. ஓகேவா. நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் மூவ்மெண்ட். ஃபோர்ஸ் அதாவது எங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா கேன்டிலிவர் பீமோட ஃப்ரீ எண்டில் 50 கிலோ நியூட்டன் வந்து ஆக்ட் ஆகுது. அதனால ஆன் கீ பாயிண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். எந்த பாயிண்ட்ல அப்படின்னா இந்த பாயிண்ட்ல கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஒய்யோட டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆக போகுது. இப்போ வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக 15 கிலோமீட்டர் கொடுத்தீங்களாக்கும் அது வந்து இங்கே ஆன்சிஸில் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே மேலே ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறோம். நம்ம மேலேருந்து கீழே ஆக்ட் ஆகணும் அப்படின்னு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா -15 கிலோ நியூட்டனில் இருக்குது. நான் நியூட்டனாக கன்வெர்ட் பண்ண 3 0 எடுத்துக்கிறேன். இப்போ கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்களா தெரியும் கீழே ஆக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சு. இந்த சேவ் டிபி கொடுத்துக்கலாம். சப்போஸ் தப்பாக வரைஞ்சிட்டா நம்ம ரிசம் டிபி பண்ணிக்கலாம்ல. இப்போ கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ ப்ராப்ளத்தை வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது சொல்யூஷன் வந்து பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும்னா சொல்யூஷனில் சால்வ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் எல்எஸ் அப்படின்ற கிளிக் பண்ணிட்டுங்காக்கும் கிளிக் ஓகே. இப்போ சொல்யூஷன் இஸ் டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்தால் நம்ம பண்ணுற ப்ராப்ளம் வந்து கரெக்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் இஸ் டன் அப்படின்னு வந்துருச்சு. கரெக்டு. நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ ரிசல்ட் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா ஜெனரல் போஸ்ட் ப்ராசஸிங் அதில் போய்க்கங்க. அதில் ப்ளோட் ரிசல்ட்டில் கான்டூர் ஃப்ளோட் அப்படின்ற கிளிக் பண்ணி நோடல் சொல்யூஷன், ஏன்னா நோடில் வந்து எவ்வளோ டிஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் டிஓஎஃப் சொல்யூஷன் அப்படின்ற கொண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் சம் அப்படின்றத கிளிக் பண்ணி கிளிக் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்றத இங்கே 1.58 mm அப்படின்றது வந்து உங்களுக்கு காட்டுது. பார்த்தீங்களாக்கு தெரியும். இதை வந்து 3Dயில் பார்க்கணும் அப்படின்னா ப்ளோட் கண்ட்ரோலில் ஸ்டைல் அப்படின்றதுக்கும் சைஸ் அண்ட் எட்ஜ் சைஸ் அண்ட் ஷேப் அப்படின்றதுக்கு இருக்கும். இந்த இதை ஆன் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே கொடுத்தீங்களாக்கும் உங்களுக்கு ஐ செக்ஷன் பீம் வந்து தெரியும். இது வந்து கொஞ்சம் மாடலாக இருக்கும். இதை வந்து சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் உங்களுக்கு ஐ செக்ஷன் பீம் வந்து தெரியுதா. இதான் ஐ செக்ஷன் பீமு. இதில் வந்து நம்ம லோடு ஆக்ட் பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம காட்டுது. எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்றத இங்கே பார்த்துக்கலாம். இப்போ வந்து 1.57 வந்து இருக்குது. இப்போ இதில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும் அப்படின்றத எப்படி பார்க்குறது அப்படின்னா இங்கே கான்டூர் ப்ளோட் அதில் போகிறீங்கல்ல, அதில் எலிமெண்ட் சொல்யூஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த காம்போனண்ட்டில் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். எக்ஸ் காம்போனன்ட் ஸ்ட்ரெஸ், ஒய் காம்போனன்ட் ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது. நம்ம எக்ஸ் காம்போனன்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 172.37 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் இந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ இது வந்து டிஃபார்ம் ஆகுறத நம்ம வந்து 3Dல பார்க்கணும் அப்படின்னா ஃப்ளோட் கண்ட்ரோலில் அனிமேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் டிஃபார்ம்டு ஷேப் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க. அவ்வளோதான். கிளிக் ஓகே கொடுத்தீங்களாக்கும் உங்களுக்கு வந்து எப்படி டிஃபார்ம் ஆகும் அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி டிஃபார்ம் ஆகுது அப்படின்றது தெரியுது. இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த ஐ செக்ஷன் பீமை வந்து அனலைஸ் பண்ணிட்டோம். எது புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.